காஞ்சிபுரம் அருகே சிவிலிமேடு பகுதியில் சேதமடைந்துள்ள பாலாறு பாலத்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சந்திரசேகரிடம் கேட்கலாம். சந்திரசேகர், பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் அடையும் அந்த அவதி குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக காஞ்சிபுரம் அடுத்த செவிலிமேடு பாலாற்றின் குறுக்கே இருக்கும் அந்த மேம்பாலம் காஞ்சிபுரத்திலிருந்து, அதாவது அந்தவாசி, திருவண்ணாமலை, சேலம், கன்னியாகுமரி வரை தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய மிக முக்கிய பாலமாக இந்த பாலம் அமைகிறது. இந்த பாலத்தில் தொடர்ந்து கனமழை காரணமாக ஏற்கனவே கடந்த ஒரு வருடங்களாக பாலம் சேதமடைந்து சாலை முழுவதும் குண்டும் குழியுமாக இருப்பதால் அவ்வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமம் ஏற்படுகிறது. மேலும் அவ்வழியில் தினந்தோறும் 1000க்கும் மேற்பட்ட கனரக வாகனங்கள், அதாவது எம்சன், மணல் போன்று ஏற்றி வரும் அந்த கனரக வாகனங்களும் அதே ஒரு பாலத்தை பயன்படுத்தி செல்வதால் தினந்தோறும் காலை மற்றும் மாலை, அதாவது வேலை நாட்களில் மிகவும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு இருபுறமும் 3 கிலோமீட்டர் தூரம் சாலையில் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டு வருகிறது. இதன் பாலத்தின் அருகாமையில் இருக்கும் அந்த தரைப்பாலத்தை சீரமைத்து கனரக வாகனங்கள் அனுமதித்தாலே இந்த போக்குவரத்து குறையும் என்பதே இந்த வாகன ஓட்டிகளின் பெரும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மேலும் இந்த பாலத்தை சீரமைக்க வேண்டும், புதுப்பிக்க வேண்டும் என்பது வாகன ஓட்டிகளின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி சந்திரசேகர்.